முதல்வர் ஸ்டாலினின் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை விமர்சித்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். தேர்தல் வாக்குறுதி என்பது மிக மிக முக்கியமானது. உடம்புக்கு உயிர் புரியாது போல வெற்றிக்கு அந்த தேர்தல் அறிவிப்பு தான் முக்கியம். அது இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்காது, பொருத்தமாக இருக்காது. நிச்சயமாக உங்களையெல்லாம் அழைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவித்துடன் எங்களுடைய தேர்தல் அறிக்கை அற்புதமாக வெளியிடப்படும். அதாவது திமுக பரிதாபமா நினைக்க போயிட்டு வீடு வீடா போய் கலவை தட்டி உறுப்பினர் சேர்க்கிற அளவுக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள் அங்கங்க இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுக வீடு வீடா போய் கலவை தட்டி திமுகவில் சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையில திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பிறகு அவர் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்கள் வரவேற்போம். இல்லந்தோறும் சென்றது அவருக்கு ரொம்ப திருவா போய் பண்ணிட்டு வரோம். நாங்கள் இல்லந்தோறும் சென்று நாங்கள் சாதனை செய்திருக்கிறோம். அதனால் துணிச்சலாக ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று நாங்கள் சொல்லுவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு உங்கள் நோக்கத்தில் ஆதரித்து செயல்படுத்த நீங்கள் இணைய விரும்புகிறதா? தமிழ்நாடு குடும்பத்தில் வளர்ச்சியாக பங்களிப்பு அனுபவிக்கிறதா? அவங்க எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு சில இடங்களில் தான் அந்த உரிமைத்தொகை வராத இடங்கள்ல அவங்க சொல்கிறாங்க. அதையும் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. 15 விண்ணப்பம் சொல்லி அதில் தகுதியுள்ளவர்கள் ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். சில பேருக்கு இந்த பட்டா வேண்டும் என்ற குறிப்புகளையும் வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதற்கு அவர்களிடம் விண்ணப்பம் வைத்து அதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அவர்களிடம் நாம் செய்தவைகளையும் சொல்லுவார்கள். அவர்களுக்கு என்ன தேவை என்பதையும் கேட்டறிந்து செய்யுங்கள் என்று முதலமைச்சர் எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பணி சிறப்பாக நடைபெறும். இதோட இன்னும் 10ஆம் தேதியிலேருந்து ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இதெல்லாம் நாங்கள்லாம் இல்லந்தோறும் சென்றது அவருக்கு ரொம்ப திருவா போய் பண்ணிட்டு வரோம். நாங்கள் இல்லந்தோறும் சென்று நாங்கள் சாதனை செய்திருக்கிறோம். அதனால் துணிச்சலாக ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று நாங்கள் சொல்லுவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது. அவங்க எதையும் செஞ்சால் தானே கூட சொல்லலாம். அதனால் சும்மா பொதுவாக அப்படியே பேசிட்டு போகிற மாதிரி அவர்கள் சுற்றுப்பயணத்தை சொல்லி நாங்கள் இதில் பண்ணுவோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை நிச்சயமாக இல்லந்தோறும் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சாதனைகளும் அவர்களுடைய கோரிக்கைகளும் எல்லாவற்றையும் சேர்த்து இணைத்து செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக எல்லா பகுதிகளிலேயும் பொதுவாக மக்கள் மிக்க மகிழ்ச்சியோடு இதை வரவேற்று செய்கிறார்கள். கட்சியிலேயே உறுப்பினர்களாக சேர்கிறார்கள். அவர்கள் முதலிலே நாம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். புதிய உறுப்பினர்களாகவும் செய்கிறார்கள். பழைய உறுப்பினர்களை புதுப்பிக்கின்ற பணியும் நடைபெறுகிறது. விஜய் அதிமுக திமுக கூட்டணியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு சார். ஆனால் போக தான் தெரியும்.